ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மழைக்கு நம்ம மொறுமொறுன்னு ஈவினிங்கில் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைமில் செஞ்சுட்டு ஒரு சாஸோ இல்லை நம்ம காரமாக ஏதாவது சட்னியோ செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நைட்டு டிஃபனே சாப்பிட மாட்டீங்க, அதாவது டின்னர் சாப்பிடாம இதை மட்டுமே சாப்பிட்டு கூட வயிறு ரொப்பிக்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு கப்பில் நம்ம ஒரு கப்பு அளவுக்கு மைதா எடுத்துருக்கோம். அதுக்கு அரை கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட அரிசி மாவு, பச்சரிசி எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 1/4 டம்ளருக்கும் மேலே, அதாவது அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அதாவது சோடா உப்பு, சமையல் சோடா சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு போண்டா வந்து நல்லா உப்பி உப்பி வரும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி 2யுமே நல்லா கழுவிட்டு இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 50 மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி தயிர் எல்லா மாவுலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் மட்டும் பிசைஞ்சு கொடுத்துட்டு, இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம போண்டா பாத்திரத்துக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வந்து இன்னொரு 5 நிமிஷத்தில் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். போண்டா பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் ஒரு பக்கம் காய வச்சிடலாம். இப்போ இதில் நான் கலந்து வச்ச மாவை மொண்டு ஊற்றிக்கிறேன். இப்போ இது போல் நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸை ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்ச உடனே தட்டு நிறையா இருந்தாலும் காலியாகிரும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி போட்டதும் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா வெந்துட்டு உப்பி மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறமா கோல்டன் கலர் வர வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க. சட்டு புட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாமே வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான மைதா போண்டா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட மைதா போண்டா ரொம்பவே சூப்பராக சுவையாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்ச உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவு கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டதுனால நான் வந்து சப்பை சப்பையாக வந்துடுச்சு. நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக போண்டா பதத்தில் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பக்காவாக வந்துடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினா கூட பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் போய் ரீச் ஆகும். தேங்க்யூ.